வணக்கம். மீண்டும் ஒரு தொடர்ச்சியில அந்த திராவிடமும் தமிழ் தேசியம்ன்றதுல இன்றைக்கு ஒரு 3ஆம் கட்ட தொடராக இது தொடர்றோம். நாங்கள் விட்ட இடத்துல இருந்து, அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அரசியல் நிகழ்ச்சியில, மற்றது 2009க்கு பிறகு சீமானுடைய எழுச்சிகளால ஈழத்தமிழருடைய ஒரு பக்கம், இந்த ரீதியில தமிழ் தேசிய எழுச்சி என்ற விஷயம் எப்படி தொடங்கப்படுகிறன்றதும், இதுல சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் என்ன என்ற ஒரு கட்டம் இருக்குது. அடுத்தது மற்றது அவர் நேரடியாகவே திராவிட எதிர்கொண்டதும், தெலுங்கர் எதிர்கொண்டதும், மற்றது ம், அஹ், பிராமணிய கடப்பாரை கொண்டு தமிழ் திராவிட இதரோட பன்னெண்ட விஷயங்கள் நேரடி விஷயங்களுக்களாலையும் இப்ப அவரை நேரடியாக ஒரு விமர்சனம் கொண்டு வர்ற ஒரு கட்டம் வந்துட்டு ஒரு பிஜேபின்ற ஒரு பி டீம், அது ஒரு ஆரியத்தின் ஒரு தொடர்ச்சி, மற்றது அவரை பற்றி ஒரு அவதூறுகள் என்ன இந்த ரெண்டு பக்கம் அவதூறுகளும் தொடங்கிட்டது இப்ப. ஆனபடியால இங்க நாங்கள் இந்த விஷயத்துல ஏன்னா நாங்கள் ஈழத்தமிழரும் கூடுதலாக சீமானோட 2009க்கு பிறகு பிரபாகரன் அதீதமாக பற்று கொண்டவர்கள் இல்லாத அதீதமாக விசுவாசம் கொண்டவர்களுக்கு ஏதோ ஒரு உளவியல் தேவை நிமித்தம் சீமான தொட்டார்களா இல்லது வேற உண்மையால அவரை அறிஞ்சு தொட்டார்களான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ரீதியில் அதுவும் ஒரு பெரிய ஒரு அலை கொண்டு இருக்குது. அப்ப இந்த ரீதியில அவதூறுகள் வந்து ஈழத்தமிழர் மத்தியில இருந்து வருகிறது. திருட்டு திருட்டு திராவிடம், திருட்டு தெலுங்கர், தெலுங்கர் கூட்டம் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. அப்ப இது ஒரு பொதுவழியில ஒரு 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 அடிப்படை விளங்காம இருக்குது. அதனுடைய அந்த கடந்த ரெண்டு வீடியோலையும் நாங்கள் இதை பற்றி முழுமையா பேசியிருக்கிறோம் தொடர்ச்சி. இப்போ இன்றைக்கு இந்த செந்தரியில நடக்கிற விஷயங்களை பற்றி நாங்கள் தொட்டு பேசலாம் நினைக்கிறோம். அதாவது நீங்க எந்த மாதிரி பார்க்குறீங்க தொடரலாம். வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி. ஆம், ஒன்று இந்த இந்த நாங்கள் தொடங்கிய அந்த திராவிடம் தமிழ் தேசியம்ன்றதுக்கான மையப்புள்ளி உரையாடல் வந்து இப்பொழுதுதான் கடுமையாக நடந்து கொண்டிருக்குது. ஆம். அந்த உரையாடலுடைய அடிப்படைகள் வந்து ஒன்று தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிரிவுகள், குறிப்பாக சீமான் ம். போன்றவர்கள் வந்து என்னை பொறுத்தவரை சீமான் பேசக்கூடிய விடயங்கள் இருக்கக்கூடிய சாதகமான பங்குகள் என்னன்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் தொடர்பாகவும் அல்ல தமிழ்நாடு ஒரு தனி தேசமாக ஒரு தனி அழகாக வந்து சுதந்திரமாக பயணிப்பதாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்பதையும் ம். பல இடங்களில் வந்து தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு விஷயம் இது வந்து பட்டி தொட்டி எல்லாம் இந்த தமிழகத்தில் பேசப்படுது. அதுக்கான காரணம் சீமானுடைய மேடை பேச்சுகள். சீமானுக்கு அந்த மேடை பேச்சுகள் ஒரு திறமையும் இருக்குது. ம். ம். அந்த வகையில் சீமான் அந்த அந்த பங்கை வந்து நிச்சயமாக தமிழகத்தில் ஆற்றியிருக்கிறார். தொடர்ந்து அந்த பேச்சுகள் இருந்து ஆற்றப்பட்டு கொண்டு. வருது. ஆனால் இந்த வகையில் ஒரு தமிழ் தேசிய இயக்கமாக கட்டமைக்கக்கூடிய வகையில் சீமான் செய்கிறாரா என்றால் இல்லை. ம். அப்ப அதுக்கு பதிலாக ஒரு பேச்சு சவாடல் மூலமாக ஒரு ஒரு ஏக தலைமை, ம். ஒரு ஒரு ஜனநாயக கட்டமைப்பற்ற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு ஆ. ம். ஜனநாயக. ம். அதில் அங்கே முழுமையாக ஒரு ஏக தலைமை தான். அங்கே வேற எந்த விதமான கட்டமைப்புகளும் அங்கே யாரும் அப்படி இருக்க முடியாது வேறு மருமகத்தோட. அதுக்கு சாதகமான பிரச்சாரங்கள் இருக்கலாம், ஆ. ஆனால் மற்றபடி இருக்க முடியாது. அப்போ அதே நேரம் இன்றைக்கு ஒரு ஒரு தேசிய இயக்கம் கட்டமைக்கப்படுறதா இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே அந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்படணும். ஆ. ம். கிராமிய அமைப்பு கட்டங்கள்ல இருந்து உருவாக்கப்படணும். அதுகளில் இருந்து கொண்டு தான் அவர் சொல்லக்கூடிய இந்த இந்த வளங்களை எப்படி பயன்படுத்துறது என்பதிலிருந்து ஒரு ஆட்சி அமைப்பு எப்படி இருக்கலாம், தமிழருக்கான ஆட்சி அமைப்பு எப்படி இருக்கலாம், ம். அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் மற்றைய தேசிய சிறுபான்மையினருக்கான உரிமைகள் என்னவாக இருக்கணும். ம். ம். அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆளுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படத்தானே வேணும். நிச்சயமா. அது அது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஏதோ ஒரு வகையில் வளர்ந்து வந்திருக்கு. அது திராவிட வளர்ச்சியா இருக்கலாம், அது ம். எப்படியும் ம். இருக்கலாம். ம். ஆனால் அந்த கட்டமைப்புகளை பற்றி விமர்சிப்பதனூடாக மட்டுமே அல்லது அவர்களை நோக்கி ஒரு ஆம், இனவாத கருத்துக்களை விதைப்பதனூடாகவே ஒரு தமிழ் தேசிய உருவாக்கம் வந்துவிடாது. ம். அது ஒரு அவதூறு அரசியலாகவும் இருக்கக்கூடிய மக்களை கலவரம் கூடிய ஒரு 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 பூமியாகவும் இன இன முரண்பாடுகளை தோற்றுவித்த ஒரு ஒரு வேலையைத்தான் அது செய்து முடிக்கும். இதுக்குள்ளால ஒரு அரசியல் வளர்க்கலாம் வேணும்னு சொன்னால், அதாவது தேசிய உணர்வுகளை பயன்படுத்தி தமிழ் தேசிய உணர்வை பயன்படுத்தி ஒரு வளர்ச்சியை காணலாம். ஆ.
ஆனால் ஆனால் இது ஒரு அது சரியான மக்களுக்கான இப்போ எப்படி திராவிட இயக்கம் வந்து இன்றைக்கு தமிழ் தேசிய தளத்தில் வேலையை செய்யாமல் வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு சந்தர்ப்பவாத முகாமாக மாறி இருக்கிறதோ அதுக்கு எந்த வகையிலையும் சளைத்த போக்கு இல்லை சீமான்ற போக்கு. ம். அதாவது ஒரு ஒரு சரியான வழியை ஒரு செய்து கொண்டு போய் பிள்ளையான இடத்துல நின்ற மாதிரி விட்டார். அப்புறம் அதாவது அதுக்குரிய சரியான முயற்சியும் பெறாது தானே. அவர் சரியா இந்த விஷயத்தை சரியா செய்ய தவறினால் ம். அதுக்குள்ள கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை இல்லாம போயிடும். ஆமாம் இல்லை அதனால தான் வந்து இப்போ இந்த சில இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில பேர் வந்து சீமான இடதுசாரிகளாக பயணிச்சவையும் சில பேர் சீமான் மீது ஆதரிப்பனம்ன்றதை விட சீமான் மீது ஒரு மென்போக்கு வச்சிருக்கணும். அது காரணம் காரணம் தாங்கள் செய்ய முடியாத வேலையை இவர் செய்கிறார் என்று. அதாவது இதுவரைக்கும் தாங்கள் பேச முடியாது எட்ட முடியாத மக்களை வந்து சீமானுடைய பேச்சுகள் எட்டுறதால குறைந்தபட்சம் இதை தெரிஞ்சு கொள்றாங்களே என்ற ஒரு போக்கும், ம். ஈழத்தமிழர்கள் தொடர்பாக வந்து இருந்த சில தவறான போக்களை எல்லாம் சீமான் கலந்திருக்கிற என்ற வகையிலே ஏன்னா ஈழத்தமிழர்களே ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து போய் குடியேறியவர்கள் என்றதும் பிரிட்டிஷ்காரர் கொண்டு போனாக்கள்லாம் நீங்கள் வேலைக்கு போனாக்கள் என்னங்க சண்டை பிடிக்கின்ற போக்கெல்லாம் கூட தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் உடைத்து ஈழத்தமிழருக்கான தனித்துவத்தை பேசினவர் என்ற வகையிலையும் மறது தமிழருடைய பழைய மிக தொன்மையான விஷயங்களை வந்து பட்டி தொட்டி எல்லாம் பேச வைத்தவர், தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம், தமிழில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் பேசப்படாத தமிழுக்காக தொண்டாற்றியவர்களை பேச வைத்த விடயங்கள் எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்களாக பார்க்கப்படுது. ஆனால் இது அந்த வகையில் அது சாதகமான விஷயம்தான். ஆனால் உண்மையிலேயே இவர் சொல்லக்கூடிய இந்த தமிழ் தேசிய தளத்தில் வந்து சீமான் பணியாற்றாரா இல்லையா தமிழ் தேசிய தளத்தை பயன்படுத்துகிறார், தன்னுடைய அரசியல் வழிமுறைக்காக பயன்படுத்துகிறார். அதே மாதிரி போராட்டத்தையும் ஈழப் போராட்டத்தை தலைமையாக இருந்த விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் அவர் பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். பயன்படுத்திருக்கிறார். சில இடங்கள்ல மாணவங்களும் படுத்திருக்கிறார். இல்லை பயன்படுத்துவதூடாக அவருடைய அரசியல் ஒரு 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 சீரழிவுக்கு போகும்போதும் அதன் வாக்கிலேயே மானவங்கப்படுத்தப்படும். நிச்சயமா இல்லையா? அப்படித்தான் நடக்கும் அது. ம். அப்ப அப்ப அந்த வகையில் இந்த ஈழ போராட்டத்தில் ஈழத்தின் மீது அக்கறை கொண்ட அல்லது இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் இந்த சீமானை ஆதரிக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எந்த அளவில் அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த ஆதரவை மட்டும் கொடுக்கணுமே ஒழிய அவரை தலைவராக போய் நின்று கொண்டு ஏற்றுக்கொள்றதும். ஏன்னா ஒரு கட்டத்தில் இன்றைக்கு அந்த போக்கள் குறைவாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் சீமான் வந்து தமிழம் பிடித்து தருவார் என்று நம்பிக்கொண்டிருந்த சில குழுக்களையும் நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமா ஈழத்தமிழ் இருந்தே நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு மாயை தான் உண்மையில். ஒரு தனி மனித வழிபாடு ஒரு தொடர்ச்சி என்று பார்க்கலாம், அல்லது ஈழப்போராட்டத்தினுடைய தலைமையை வந்து தூக்கி வைத்ததனூடாக தொடர்ந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சி என்று பார்க்குற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த 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 சீமானுடைய இந்த இந்த பிரச்சாரத்துடைய சாதக பாதங்கள் அல்லது ஒரு தேசிய இயக்கமாக கட்டமைக்கிறதுல வந்து நிச்சயமாக அது இல்லை. நீங்கள் அப்படி ஒரு கட்டமைப்பை நீங்கள் பார்க்க முடியாது. அவருடைய கட்சியே அப்படிப்பட்ட கட்சி இல்லை. ஒரு சமூக இயக்கமாக அது இல்லை. அதனால வந்து இது ஒரு தனியாக ஒரு ஒரு பிரச்சார மேடையை ஒழிய இந்த பிரச்சார மேடைகளுக்கு கூடாக சரியான விஷயங்களை கண்டறிந்து இன்னும் ஒரு தேசிய இயக்கம் தமிழ்நாட்டில் உருவானால்தான் அது ஒரு உண்மையில தமிழ் தேசிய இயக்கமாக இருக்குமே ஒழிய இப்போ இருக்கக்கூடிய சீமானுடைய கட்டமைப்போ சீமானுடைய உரையாடல்களோ ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்புக்கான எந்த கூறுகளையும் கொண்டிருக்கவில்லை. அது ஒரு பிரச்சாரத்துக்கான கூறு, ஒரு பயன்படுத்தல் வகையில் வந்து அந்த பிரச்சாரம் நடந்து வருது. இந்த இடத்தில் தான் ஒரு இன தூய்மைவாதம் பேசுகிற ஒரு ஒரு அதாவது ஒரு தேசிய இயக்கத்தினுடைய மிக மோசமான கூறை வந்து சீமான் வெளிப்படுத்துறார். எது மோசமாக வெளிப்படுத்த இனவாதத்துடைய ஒரு உச்சமாக வெளிப்படுத்த முடியுமோ அதை வந்து சீமான் தெலுங்கு பேசும் மக்களுக்கு எதிராக வந்து வெளிப்படுத்துறார் அவர். காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழுமையான அமைச்சர்மார் தெலுங்கு பேசுகிற இருந்த காரணத்தினாலையும் அது தெலுங்கு கூடுதலாக மையப்படுத்தி இருக்கிற கட்டமும் இருக்குது அன்னைக்கு. ஆனால் அவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்ற துணிவில்தான் அவர்கள் இப்போ ரெண்டாவது மூன்றாவது ஜென்ரேஷன் ஆக்கள் நாங்கள் அவரை தெலுங்குன்னு சொல்ல முடியாது. தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து வந்தாலும் பூர்வீகம் என்ற ரீதியில் அந்த பிரிவினைகள் கொண்டு வருது பேசுகிறது தூய்மையான ஒரு இனத்துவசத்தை கொண்டு வர்றது. இல்லை தமிழ்நாட்டில் வந்து அந்த விஷயத்தில் நாங்கள் ஆழமாக பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அங்கே கூட வாழக்கூடிய மக்கள்லாம் அதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டும். ஏன்னா இதெல்லாம் சில நுணுக்கமான சில சமூக ஓட்டங்கள்.
ம், அப்போ உண்மையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்லது இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடிய பலருடைய ஆம், இன ரீதியான பின்னணி வந்து தெலுங்கு என்ற போக்குகள் இருப்பதை நாங்கள் பொதுவாக அவதானிக்கலாம். ம். ஓ, பொதுப்படையாவா? ஓ, ம். அது வந்து சென்னை வந்து முதல் ஆம், தெலுங்கு பகுதிக்குள் உள்ளடங்கி இருந்தது ஒரு ஒரு வகை காரணமாக இருக்கலாம். மெட்ராஸ், மெட்ராஸ். ஓ, மெட்ராஸ் மெட்ராஸ் ம், மெட்ராஸ்ன்றது காரணமாக இருக்கலாம். அதுபோக இப்போ நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் ம், எப்படி பகுதி ரீதியான ஆதிக்கங்கள் கூட இந்த கோவை பகுதிகளில் என்ன பார்த்தீங்கன்னா பாளையம் என்ற பெயரில் நிறைய இடங்கள் இருக்கும், பாளையக்காரர் ஆட்சி. அப்போ அந்த வகையில் கொடுக்கப்பட்ட ஆட்சி பீடங்களில் வந்து அந்த மக்களுக்கான இந்த முன்னுரிமைகள் அளிக்கப்பட்டிருக்கலாம். ம், ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கு சமூகத்தோட கலந்து ஒன்றை கலந்து அவர்களும் தமிழர்களாகவும் ம், அங்கேயே பிறந்து வளர்ந்த எத்தனையோ பரம்பரைகள் ஆன பிறகும் அவர்களை வந்து தெலுங்குங்கள்னு சொல்லி ம். ஒதுக்கி வாழ்றதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அது ஒரு தேவையில்லாத ஒரு பிரிவினை மட்டுமில்லை, அது தங்களை வளர்த்துக் கொள்றதுக்காக பேசப்படுற ஒரு இன தூய்மைவாதமாக தான் நாங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் அதே நேரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு 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 தங்களுக்கான குழுமத்தை வந்து நம்பகத்தனமான குழுமமாகவோ அல்லது அப்படி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறதையும் அவர்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதுதான் இங்கே இருக்கிற ஒரு தகவலும். ஆ. ம், ம், எப்படி நாங்கள் இலங்கையில் வந்து ஒடுக்கப்படுற ஒடுக்கும் பிரிவாகிய சிங்கள தேசிய இனத்தில் வந்து எப்படி ஒரு வகையான ஒரு இடங்களில் வந்து பொறுப்புகளை போடும்போது அவர்களை முன்னோக்கி போடுறதும் ம், அந்த விஷயங்கள் நாங்கள் நேரடியாக அனுபவிக்கிறோம். ம். அப்படியான போக்குகள் அங்கே இருக்குமா இருந்தால், இல்லாமல் இப்படி ஒரு விமர்சனம் வருதான்றதை பற்றி எனக்கு சரியா தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த அந்த விமர்சனம் பரவலாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அது ஓ, சீமான் கொண்டு வர்ற விஷயம் மட்டுமல்ல, ஒரு பொது புத்தி லெவலையும் அப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஓ, 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 இதை ஓ, பற்றி அங்கே உள்ள ஆய்வாளர்கள் தான் நிறைய சொல்லணும். நாங்கள் உண்மையில் நாங்கள் இது சம்பந்தமாக அதிகமான கருத்துக்களை சொல்வது சரியுமல்ல. ஓ. ம், ஆனால் இந்த அதற்கு எதிராக சொல்லப்படுற இந்த தூய்மைவாதம் என்பது மிக ஆபத்தானது. ம், ம். அப்ப தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பதில் வந்து எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த அவர்கள் ஆள்பவர்கள் தமிழர்களா இல்லையான்றது ஒரு அதை பற்றின விவாதத்தில் நாங்கள் போறது மிக சிரமமானது. அந்த விஷயத்துக்கு ஓ முடியாதா? ரைட். ம், அது மிக சிரமமான ஒரு ஒரு விவாதம். ஆனால் அப்படி ஒரு 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 முன்னுரிமையை கொடுக்கணும் என்றால் அதுக்காக வந்து மற்ற இனத்தவர்கள் தமிழர்களாக உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் வாழ முடியாதா என்று கேட்டால் நிச்சயமாக வாழ முடியும். அப்படித்தான் நாங்கள் அதை ம், அனுமதிக்க வேண்டும் உண்மையில். அப்படி இல்லாமல் ஒரு ஒரு தேசம் வந்து வாழ முடியாது. என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து தேசிய சிறுபான்மையினரும் ம், வந்து மிக கடினமான பங்குகளை வந்து மிக ஆழமான பங்களிப்பை வந்து தமிழ்நாட்டுக்கு ஆட்டியிருக்கணும். ம். இன்றைக்கு பார்ப்பனர்கள் பிராமணர்கள் எதிர்ப்பன்றது பார்ப்பனியை எதிர்ப்பென்றிருந்தாலும் பார்ப்பனர்கள் பலர் வந்து தமிழ் மொழிக்கு பல பங்குகளை பங்காளி. ஓ. ஆட்டியிருக்கிறார். ம். பாரதியாரை பற்றி பேசினதுல சமீபத்தில் வந்த மிகப்பெரிய சர்ச்சை அது. சக்தி உண்டோ? ரைட். அது உண்மையிலே சீமான் பேசிய தளம் வந்து தவறா, அதாவது இடத்தை சொல்லவில்லை, சீமான் பேசிய விதம் வந்து அங்கே சிக்கல் தான் உண்மையிலேயே. ஆனால் அப்படிப்பட்ட பலரை வந்து நாங்கள் பார்க்கிறோம். ம். ஆம், அந்த வகையில் வந்து ஒரு ஆம், இந்த 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 அதாவது இப்ப தமிழ் தேசியம்ன்றது தெலுங்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒரு சின்ன நரோ பண்ணப்பட்டிருக்கு. தமிழ் தேசியம்ன்றது தெலுங்குக்கு எதிரானது, திராவிடத்துக்கு எதிரானது என்ற ஒரு இதை சீமானால நரோ பண்ணப்பட்டு கொண்டு வந்துட்டது. காரணம் அதை முழுமையாக செய்யப்பட இல்லை என்றது. அப்ப ம், ம், ஒரு 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 விதமா ஒடுக்கி கொண்டு வந்து நேரடியா ஒரு சின்ன விஷயமாக்கப்பட்டுட்டு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி சீமான் ஒரு தமிழ் தேசியத்துக்குரிய ஒரு கட்டமைப்போ இல்லை அதுக்குரிய விஷயங்களை அவர் கொண்டிருக்கவும் இல்லை, அதை பற்றிய ஒரு அடிப்படையும் செய்யவில்லை என்றது ஓரளவுக்கு முழுமையான விஷயமா இருக்குது. நிச்சயமா இல்லை, அப்படித்தானே இதுவரை? போல இதில் வந்து என்னென்றால் இப்போ சீமான் சம்பந்தமாக இன்னும் ஒரு நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி வந்து இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஓ. நிகழ்ச்சி பி- நிரலை இயங்குறவரான்றதும் அடுத்து. மற்றது பிஜேபியினுடைய பி பி டீம் என்ற விஷயங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னால் எப்போவுமே இப்படிப்பட்ட போக்குகள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு பகுதியில் இருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் இதை வந்து நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவையும் அல்லது ஒன்றிய அரசுடைய கூறுகள் வந்து இதை பயன்படுத்தும். ஆ, ம். எப்படி ஆந்திரா வந்து இன்றைக்கு ரெண்டு ரெண்டா ஆந்திர பிரிச்சு. பிரதேசம் ஆ, ரெண்டா பிரிக்கல எப்படி வந்து மைய அரசுக்கு லாபம் இருக்கிறதோ
அதே மாதிரி தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை ரெண்டு மூன்றாக பிரிக்கிற கொங்கு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. கொங்கு மண்டலம் மற்றது ஓ இங்கே ஓ டெல்டா. சொல்லி மேற்கொள்ளப்பட்டது. அது எப்பவுமே முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதை உண்மையில் மத்திய அரசு தீர்த்து வைக்க வேண்டிய தேவைக்கு பதிலாக வந்து ரெண்டு மாநிலங்களையும் மோத விடுகிறதன் ஊடாக ஒரு அரசியல் நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கு, தொடர்ந்தும் ஓடும் அது. ம். அதே போல தமிழ்நாட்டில் இப்படி சீமான் போன்றவர்கள் அல்லது ஆம், திராவிட ஆம், திராவிடம் தமிழ் தேசியம் என்ற இந்த சண்டைக்குள்ள வந்து எப்படி தமிழகத்தை தங்கள் கைவசம் மீட்டுக் கொள்ளலாம் என்றதில் வந்து நிச்சயமாக இந்த இந்து மதவாத சக்திகள் ஆ. ம். முழு முயற்சி செய்கின்றன என்பது உண்மைதான். அதே நேரம் இதில் தங்களுக்கு சாதகமாக எந்த போக்கு இருக்கிறதோ அதை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்வதிலும் மிக அக்கறையாக இருப்பார்கள். ம். ம். இந்த தேவை வந்து இதுல வேலை இருக்கிற சீமானுக்கோ அல்லது இன்னும் பல கூட இருக்கலாம், ம். அவருடைய ஆதரவுகள் இருக்கலாம் என்றால் ஆம், ஆம், இன்றைக்கு திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு 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 பலமான அமைப்பாக இருக்கிற சூழலில் ம். அதுக்கு எதிராக இயங்குவதற்கு இவர்கள் இப்படிப்பட்டவோட தற்காலிகமான சில கூட்டுகளை கூட வைக்கலாம். அது எப்படி இருக்குன்றது பற்றி அதாவது எங்களுக்கு தெரியும். திராவிட கட்சியில ஒரு கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட பிஜேபிக்குள்ள போன மாதிரியும் அது உடைக்கப்பட்டு அது உள்வாங்கப்பட்டதாக போய்விட்டது. உதாரணத்துக்கு மத்திய அரசின் வேலை திட்டங்கள்ல மாநில கட்சியில உடைக்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. அந்த ரீதியில இப்ப அண்ணா திராவிட கட்சி கிட்டத்தட்ட பிஜேபியோட முந்தையும் டிஎங்கேவும் கூட்டு வச்சு ஆட்சி நடத்தினாலும் இது ஒரு கட்சியை உள்வாங்குற ஒரு அமைப்புக்குரிய அதான் எல்லா இடமும் செய்து கொண்டு வருது மத்திய அரசாங்கம். அந்த ரீதியில இது உள்வாங்குற ஒரு கட்டம் செய்து கொண்டு வருது. இப்ப அதுல இது கடைசி தூணா இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்கிறதுக்குரிய பயன்பாட்டுக்குரியவர்களா அத்தனை இவர்களை வச்சிருக்கார்கள் என்றதும் ஒரு விதமான குற்றச்சாட்டு போய்கொண்டிருக்கு பொது வழியில. நீங்க சொல்றது சீமான் பிரிவையா? சீமான் பிரிவும் சரி, மற்றது இப்ப ஏடிஎம்கே எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி உடைக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு இன்றைக்கு 3-4 ஊர்வலா இருக்குதோ அதுக்கு பிஜேபியின் பங்களிப்பு நிறையவே இருக்குது. இல்லை, இதில் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் நேரடியாக வந்து இவர்களை வந்து உள்வாங்கி இவருடைய பி டீம் என்று பார்க்கறத விட இப்படி ஆம். இயங்கக்கூடிய சக்தியிலே தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் களத்துக்கு கொண்டு வரதில் அவர்கள் வெற்றி காணுவார்கள் தான் நான் பார்க்குறேன். ஆ. ம். ம். ஆ. இப்போ எந்த இயக்கமும் தொடங்கும் போது வந்து நான் வந்து இந்த ஒரு கட்சிக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லி தொடங்குறது இல்லை. ம். ம். அதோடைய இயக்க போக்கில் அந்த ஓட்டங்களை கண்டு அறிந்து ம். அதுக்காக தான் அந்த உளவு நிறுவனங்களும் அதுக்கான தனித்தனி அமைப்புகளும் இருக்குது. அது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் வைத்து அவர்களை தங்கள் பக்கம் சேர்த்துக்கொள்றதுக்கான வழிமுறைகளை தேடிக்கொள்ள அல்லது குறைந்தபட்சம் மக்களுக்கு தங்கள் பக்கம் இருக்கிறவர்களா காட்டிக்கொள்ற வேலையாக செய்யணும். ஆ. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பிஜேபியை சேர்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிரிவுகளை ஆதரித்து பேசுகிற நீங்கள் பார்க்கலாம் ஆ. ம். சமீப காலமாக. ஆ. அது அப்படி ஒரு அடையாளப்படுத்தல் தான். ம். ம். இந்த பொதுப்புத்தி லெவலில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இன்னும் ஆழப்படுத்துகிற வகையில் வந்து அந்த விஷயத்தை அந்த 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 அணிகள் செய்யும். ம். சில நேரங்களில் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படி இணைஞ்சு கூட போகலாம். அது இப்போ எங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே அப்படி இருக்கா, பி டீமாக இருக்கா இல்லையான்றப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இல்லை தெரியாது. அது பொது ஆ, வழியில் பே- பொது ஓ, வழியில விமர்சனங்களை வாயுக்களாலையும் பெருகுது தவறி. ஆனால் இதன் அடிப்படையும் ஆழங்களும் எங்களுக்கு மேல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தெரியாது. ஆனால் இப்போ பாரதியாரை பற்றிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மேடைகளில் போய் பேசின இடத்துல வந்து அவர் உண்மையிலே சீமான் தன்னுடைய அரசியலை தனித்துவமாக பேசுவதை தவிர்த்து ஒரு வகையில் அவர்களுடைய மேடைகளில் அவர்கள் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் பேசினதுல தான் உண்மையிலே பிரச்சனை வருது. ம். அப்படியான உரையாடல்கள் வந்து சிக்கலை கொண்டு வரும். ம். இப்ப பாரதியாரை பேசுவது என்பது வேறு, ஆனால் அங்கு இருக்கக்கூடிய குழுவினருக்கு ஏற்ற வகையில் பேசுவது என்பது வேறு. ம். ரைட். ஓ, அது ஒரு சந்தர்ப்பவாதமான அரசியல். ஓ, ரைட். அப்படி அது அது வேறு. அப்போ அந்த வகையில தான் இந்த 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 ஒரு வகை வளர்ச்சியின்மையும் ஒரு வகை புலகாங்கித வகையான பேச்சுகளும் என்றது ஊடாக வந்து இந்த இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒரு 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 நிலையற்ற உறுதியற்ற தன்மையை வந்து இப்போ உருவாக்கப்படுது. ஒரு வகையில் எழுச்சி ஊட்டுறதா வந்த அரசியல் வந்து இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு போகுது. அப்போ இந்த இடங்கள்ல தான் நிச்சயமாக இந்த இந்த இதை உடைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து இந்த இந்திய ஆளும் பிரிவு வந்து இதை நிச்சயமாக தெளிவாக செய்யும். நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக பிஜேபிக்குள்ளே போயிட்டுதான்றதை பற்றி தெரியல. ஆனால் அது பலவீனப்பட்டிருக்கிற சூழல்ல ம். அதை பலமாக வைத்துக்கொண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க முடியுமென்றது யோசிக்கலாம். அதனுடைய அதனுடைய ஓ, பலம் அதனுடைய அதே வாக்கு வங்கிகளுக்களால. ஏன்னா அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யாரும் வந்து இன்றைக்கு ஒரு இந்துத்துவாவை வந்து அப்பட்டமாக பேசுறது இல்லை, இல்லை எதுக்கே இல்லை. அப்பட்டமாக பேசுறதும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஓ. ம். ரைட்.
அப்ப அதால அது அது ஒரு அதே மாதிரி வேறு மாநில மாநில உரிமைகளுக்குரிய விஷயங்கள்லையும் சில விஷயங்களை எதிர்த்து பேசுறதும் இல்லை. மாநில உரிமைகள் சட்ட விஷயங்களும் அது அது ஒரு அதாவது திராவிட இயக்கத்தினுடைய கட்சிகளுடைய வகையில் அதிமுக ஒரு வகையில் அது அது அதையும் அந்த தளத்தையும் கடந்து போன ஒரு கட்சி தானே இது. ஓ ஓ, fine. அது Okay. தமிழ் தேசியம் தமிழ் என்ற வகையில எல்லாம் பெரிய அளவு அக்கறை இல்லாத அது ஒரு என்னும் ஒரு வகையில் அது வளர்ந்த ஒரு கட்சி ஒழிய பிரபல்யத்தில் வளர்ந்த கட்சி ஒழிய அது அப்படி ஒரு ம், வரலாறும் அதுக்கு இல்லை. ம். அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுதான் அந்த அந்த இந்த இந்த இப்போ இப்போ இருக்க கூறுகளுடைய அடிப்படை. ஆமா. மணியரசன் போன்றவர்களும் அவர்கள் ஒரு இயக்கமாக தமிழ் ம், ஒரு ம், தேசிய இயக்கமாக இருந்து கொண்டு அவர்கள் அதுவும் அது கடுமையாக இந்த விஷயங்களை பற்றி பேசணும். இதே நேரம் இப்போ வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ம், பெற்றின ஒரு 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 சிக்கலான பிரச்சனை. அதாவது அந்த வரக்கூடிய தொழிலாளர்களை எப்படி அவர்களை வரவேற்று அந்த அந்த உழைப்பை இந்த 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 தேசத்தினுடைய ஒரு சொத்தாக மாற்றி செய்கிற வேலையை இந்த இந்த இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசு செய்ய தவறுமாக இருந்தால் ம். செய்ய தவறுகிற அதே நேரம் மத்திய அரசு என்ன செய்யும்னு சொன்னால் இதை பயன்படுத்தி தனக்கு சாதகமான ஒரு பிரிவை இங்க உருவாக்குறதுக்கான வேலையும் செய்கிறது. ரெண்டும் நடந்து கொண்டு. கண்டு நடந்து கொண்டிருக்கிறார். ம், அப்ப இதுல இந்த இடத்தை விமர்சிக்க போகும்போது ஒரு சிக்கல் வரும் என்னன்னு சொன்னால் இந்த இந்த புள்ளியில் தான் தமிழ் தேசியமும் திராவிடம் என்ற சண்டையும் நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல இது ஒரு 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 எதிர் வினையாற்றலாக முடியும். அந்த அந்த தொழிலாளர்களை பற்றிய விமர்சனம் என்பது அதை ஒரு வட இந்திய ஆதிக்கமாக பார்க்கப்படுமாக இருந்தால் அப்படி பார்க்கப்படுறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சாதகமானது. ம், ம், ம். அப்ப இன்றைக்கு வாக்குகள் ஒரு பகுதிகளில் உள்ள வாக்குகள் வரைக்கும் அந்த விஷயம் இன்றைக்கு தலை தூக்குது. ம். வாக்குகளுடைய திசை மாறப்போகிறதோ அல்ல இந்த லிஸ்ட்லேருந்து சில பேரை எடுத்து வட இந்தியர்களை போடுகிறாள்ன்ற விஷயம் அதிகாரிகளுக்காக அங்கேயே சில பரீட்சைகளை வச்சு தமிழில் எல்லாம் பாஸ் பண்ண வச்சு இங்கே கொண்டு திருப்பி தமிழ்நாட்டில் அதிகாரி இப்படியான பல விஷயங்களுக்கு காரணம் மத்திய அரசினுடைய செயல்பாடு தான். அதை முழுமையாக எதிர்க்கிற திராணி இன்றைய கூடிய திராவிட கட்சிக்கு இல்லை. திராவிட அதுவும் அதுவும் அதனுக்கு சமாந்தரமான ஒரு கட்சியா இருக்கிறதால அதை நேரடியாக எதிர்ப்பு இல்லை. அது அது மத்தியில தன்னை வளர்த்துக் கொள்றதும் இந்தியாவில் ஒன்றியத்தோடு தன்னை இணைச்சு கொண்டு பொருளாதார ரீதியாக வளர்த்துக் கொள்ளுகின்ற மூலம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை அதை கவனிக்க தவறுகின்றதா ஒரு கட்டம். ஆமாம். அப்ப அதால இந்த 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 சூழல்ல தான் இது ரெண்டுமே உரம் கொள்ளுது. அதாவது தமிழ் தேசியத்தினுடைய தவறான போக்குகளும் ம், ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தமிழகத்தை கையாண்டு இந்த விஷயங்களை தூண்டிவிட்டு ம், ஒரு ஒரு சிக்கலான பகுதியாக தமிழ்நாட்டை மாற்றுறதும் ம். இதை இதை இதுக்கு எதிராக திராவிட இயக்கம் தன்னை இப்படி ஒரு இனவாதம் பேசுகிற ஒரு கட்சியா என்ற தரப்பாக தன்னை ஒரு ஒரு பரிதாபத்து தன்னை ஒரு நோக்கின ஒரு அக்கறையை தமிழக மத்தியில் தூண்டி விடுற விஷயத்திலையும் இப்படியான ஒரு 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 முக்கோண மூன்று நிலைமைகளில் இன்றைய தமிழ்நாடு இருக்குது. நிச்சயமா. நன்றி. இதுக்கான தீர்வாக நாங்கள் உண்மையிலேயே இது தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிரிவுகள் இதுக்கான கட்டமைப்புகளையும் இயக்கத்தையும் உருவாக்க வேண்டியதுதான் கடமை ஒழிய இதை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க விருப்பமா இருந்தால் தமிழகத்திய சூழல் மாறும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டத்தில். அதாவது இப்ப அதாவது சீமான் தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்கள் சரியான கட்டமைப்புக்குரியலை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சீமான் அந்த வகையில் இல்லை என்றது ஒரு கட்டம். மற்றது இந்த மூன்றும் முக்கோணமான நின்று திராவிடம், தமிழ் தேசியம், மற்றது ஆரியம், இந்த மூன்றும் வந்து கொண்டிருக்கிறது. திராவிடம் சொல்லுகின்றது ஆரியத்தின் எதிர்ப்பு இப்போ முந்தைய விட திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் சொல்லுகிற விஷயம் ஆரியத்தை விட ஆரியம் முந்தைய விட கூடுதலாக இப்ப படையெடுத்து கொண்டு வந்திருக்குன்ற சொல்லியும் இது தமிழகத்துக்கு பெரிய ஆபத்தன்ற ஒரு கட்டம். இதுக்கு தமிழ் தேசியம் கதைக்கிறவர்கள் இப்ப முரண்பாடு அவர்களோடு சேர்ந்து ஆரியத்தோடு சேர்ந்திருந்து செய்கிற வேறு அதாவது திராவிடத்தை எதிர்க்கிறது மூலம் இல்லை திராவிட கட்சிகளுடைய அரசியலை விமர்சிக்கிறது மூலம் அது அவர்கள் அதற்கு ஆதரவு இருக்கிறார்கள் சொல்லி ஒரு முக்கோணமான ஒரு விஷயம் இருக்குன்றதான் அதில் முடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அதில் நீண்ட விஷயங்கள் பேசியிருக்கிறோம். முதல் 2 காணொலியிலும் இருந்து தொடர்ச்சியாக இந்த விஷயத்துல பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னும் நாங்கள் பேச போனால் நாங்கள் உள்ளுக்குள்ள அரசியலுக்குள்ள போனோம்னா அது சரியான முறையும் இருக்காது. நாங்கள் ஒரு ஈழத்தமிழராக இருந்தோன்னு இந்த விஷயத்தை சரியான முறையில் அதுக்குள்ள காய்க்கிறதிலும் ஆனால் நாங்கள் பொதுப்படையில கொண்டு வந்தது காரணம் இன்றைக்கு அடிப்படையில இந்த தமிழ் தேசியம் திராவிடம் என்றது பொது வழியில சரி முகநூலில் சரி ஒரு வித்தியாசமான முரண்பாடுகள் ஒரு ஒரு மோசமான கருத்தாளர்கள் சில சில தெளிவான அரசியல்வாதிகள் கூடி சில மோசமான கருத்தாளர்களை வச்சுக்கொண்டு அது ஒரு அடிப்படை இல்லாமல் இருக்கிறபடியாத்தான் இதை எடுத்துக்கொண்டு பேசினது. முடிவாக அவங்களுடைய சில கருத்துக்களோடு இதை முடிச்சு கொள்ளலாம் இருக்கிறேன்.
ஏதாவது முடிவு? முடிவாகன்னு சொன்னால் உண்மையில் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அது அது தன்னுடைய தமிழ் மொழி தொடர்பாகவும் தன்னுடைய ம், அஹ், மொழியினுடைய தொன்மம், தன்னுடைய வரலாறு, அதனுடைய இலக்கிய வளம் தொடர்பாக மிகவும் பெருமை கொண்ட, உண்மையிலேயே வரலாறு கொண்ட ஒரு 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 மக்கள் கூட்டம் அது. அதோட அது பொருள். தனக்கான தனித்துவமான ஒரு 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 கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. ம், அதற்காகத்தான் அதுக்கு எதிரான போக்குகள் அல்லது தமிழ் மொழியுடைய தனித்துவத்தை ஏற்க மறுப்பதும், இன்றைக்கு கீழடி, பொருணை போன்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய மிக தொன்மையான விஷயங்களை இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து ம். இன்றைக்கு அதில் ஆய்வு செய்யக்கூடிய பலர் வந்து அந்த விஷயங்களை மறுத்தும் அதுக்கு எதிராக எழுந்து வரக்கூடிய ஒரு மாநிலமாக, ஒரு தேசிய இனமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆ, அந்த அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து இன்றைக்கு இந்த இந்த தவறான போக்குகளை விதைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களிடம் இருந்து திசையை மாற்றி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களை நேசிக்கக்கூடிய ம். இயக்கங்களுக்கும் தனிநபர்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த இயக்கங்கள் வளருமாக இருந்தால் இந்த தவறான போக்குகள் கலைந்து போகும் அல்லது சிறுமை காணும். அது அது அப்படியே அது விலகி போகும். இது 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 பெரிய ஒரு இயக்கமாக வருமாக இருந்தால் இதனுடைய அர்த்தம் வந்து தனிநாடு கோர வேண்டும் என்பதோ ம். அப்படி என்ற கோரிக்கை அல்ல. தமிழகத்தினுடைய தனித்தன்மையை கட்டி காப்பதற்கான கட்டமைப்புகளையும் ஒரு தனி உரிமையுடன் இந்திய கட்டமைப்புக்குள்ள வாழக்கூடிய ஒரு ஒரு தேசிய இனமாக, ஒரு தேசமாக தன்னை உருவாகி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் இருக்க பிரதானமான செய்தி. அதனால தமிழ்நாடு தன்னுடைய வளர்ச்சியை வந்து பொருளாதார ரீதியாகவும் பண்பாடு கல்வி ரீதியாகவும் பெரிய அளவு வந்து இன்றைக்கு இந்தியாவில் செய்து வள- காட்டி கொண்டிருக்கிறது. வளர்ந்து நிற்குது, செய்து இதற்கு பலருடைய பங்களிப்புகளும் இதில் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய மோதிக்கொண்டிருக்கூடிய பலருடைய பங்களிப்புகள் இதில் இருக்கிறது. ம், அந்த பங்களிப்புகளை சரியாக அடையாளம் கண்டு அவைகளை ஊக்குவித்து தவறானதை விமர்சித்து ம். சரியானதை ஊக்குவித்து வளர்க்க வேண்டிய அந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இல்லாமல் போனதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம். இதை ஏதோ ஒரு சக்தி வளர்ந்து வந்து இதை கூடாக அடையாளம் கண்டு வளர்ந்து வந்து இதை இதை சரியாக கட்டமைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு தமிழருக்கு மட்டுமல்ல, எல்லா- இலங்கை தமிழருக்கும் ஆம். அது ஒரு பலம். எப்படி இப்போ உள்ள நிலைமைகள் வந்து இலங்கை தமிழர்களை பாதிக்கிறதோ, தமிழ்நாட்டில் வரக்கூடிய முரண்பாடுகள் எப்படி எங்களுக்குள்ள முரண்பாடுகளாக மாறுகிறதோ, அதே ம். போல தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பதும் எங்களுடைய வளர்ச்சியாகவும் இருக்கும். அது இலங்கை தேசத்துக்குமான, ஒட்டுமொத்த இலங்கை நாட்டுக்குமான ஒரு ஒரு நல்லொரு சாதகமான சூழலையும் உருவாக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். நன்றி. நீண்ட நேரம் நாங்கள் இந்த எடுத்திருக்கிறோம் நினைக்கிறோம். 3 தொகுப்பா எடுத்திருக்கிறோம். 1, 2, 3 மூன்றையும் நாங்கள் கொண்டு வரக்கூடிய இருக்கும். இதுல சில நேரங்களில் சில கருத்துக்கள் விமர்சனத்துக்கும் சில விஷயங்கள்ல யாருக்கு ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டு இருக்கலாம். அந்த விமர்சனங்களை முடிஞ்சால் இந்த காணொலியில மேக்சிமம் நீங்கள் யாராவது எவர் மூலம் இருந்த அந்த கருத்துக்களை போடவும் என்று சொல்லிக்கொண்டு இணைஞ்சு கொண்ட பாலனுடன் நன்றியுடன் விடைபெறுகிறேன். அன்புடன் ஞானசுந்தரமான் அவர்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.